ஜாண்டிஸ் அந்த வார்த்தை சொல்லும்போது சொல்லிட்டான். இந்த மஞ்சக்காமல் ஒரு வார்த்தைக்குள்ள 3 விதமாக பிரிக்கலாம். சரி, இப்போ மஞ்சக்காமல்ன்றது ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிறக்கும்போது நீங்கள் இப்போ குழந்தைய பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டெலிவரி ஆகுது, குழந்தைய ஹாஸ்பிட்டலேருந்து குழந்தைய வயிற்று எடுத்துட்டு டாக்டர் பார்ப்பாங்க. உங்கள் குழந்தைய வந்து இங்கு போட்டு வைக்கணும் அப்படின்னாங்க. கண் லைட்டாக எல்லோவாக இருக்கணும்னாங்க. அது வந்து குழந்தைக்கு வர காமன் ஃபஸ்ட் ஜாண்டிஸ் மாதிரி சரிங்களா, யூனிவர்சல் ஜாண்டிஸ் மாதிரி. அது என்ன ஆகுனா ஃபஸ்ட் குழந்தை உலகத்தை பார்க்கும்போது அந்த ஜாண்டிஸ் வந்து அது தானாகவே இருக்காது. 2வது ஜாண்டிஸ் வந்து மிடில் ஏஜ், அதாவது பித்தத்தை கல்னாலையும் ஒரு ஃபீவர்னாலும் சடனாக ஃபீவர் வரும். பார்த்தா காய்ச்சல் வந்து மஞ்சள் காமன் பிளட் ஜாஸ்தி ஆச்சுனாங்க. இது 2வது தரம் ஜாண்டிஸ். முதல் தரமும் 2வது தரமும் முற்றிலும் 100% குணப்படுத்திக்கலாம். 3வது தரம் ஜாண்டிஸ் தான் ஆல்கஹால் ஜாண்டிஸ், அதாவது மது பழக்கத்தால் ஜாண்டிஸ். அது வந்து அந்த பேஷண்ட்டாக நினச்சா மட்டும்தான், மருந்தை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் அந்த லிவரை காப்பாற்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா ரூம் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவர் ஐயா டாக்டர் மகேந்திரன் அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ ஐயா கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில மருத்துவம் இல்லாமல், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம என்னென்ன மாதிரியான மருத்துவ முறைகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். வணக்கம், நான் டாக்டர் மகேந்திரன். நம்ம வந்து டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பேரில் நம்ம சாய்பாபா காலேஜ் என்ன சார் லாஸ்ட் 15 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல் மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துறது தான் மெயினாக நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்கள், இதெல்லாம் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். சார் நாள்பட்ட நோய்களுக்கு அறுவை சிகிச்சை என்ன பண்ணலாம்னு. இப்போ மெயினாக பார்த்தோம்னா ஒரு நோய் வந்து எமர்ஜென்சி, அதாவது சடனாக ஃபீவர் இருக்குது, சளி இருக்குன்னா டக்கு நம்ம ஆங்கில மருந்து எடுத்துடுறோம். ஸோ ஒரு நோய்க்கு நீங்கள் மருந்துகள் வந்து ஒரு 3 to 5 நாள் எடுத்திங்கன்னா அது வந்து அதாவது ஷார்ட் டைம் ட்ரீட்மெண்ட்னால அதுக்கு எமர்ஜென்சிக்கு ஆங்கில மருந்து இருக்கலாம். பட் நாள்பட்ட நோய்னா ஒரு நோய்க்கு மோர் தென் 3 months மேலே ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு ஆஸ்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு சுகராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், ஒரு கார்டியாக் இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், லிவர் ப்ராப்ளம். இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு என்னென்னா நம்ம அதிகமாக கெமிக்கல் மருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மருந்து எடுக்கும்போது என்னென்னா நோய் வந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது. 2வது அந்த மருந்து நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்க என்ன ஆகுனா மருத்துவருக்கும் ஃபால்ட் ஆகும். அதனால தான் சொல்கிறாங்க சார் ப்ரெஷர் மாத்திரை 3 வருஷம் எடுத்தேன், அடுத்து ஹார்ட்டுக்குள்ளே மாத்திரை எடுக்கிறேன், கிட்னிக்குள்ளே மாத்திரை எடுக்கிறேன். என்ன காரணம்னா அந்த நோய் வந்து குணப்படுத்த, அதாவது மேக்ஸிமம் முற்றிலும் குணப்படுத்தாமல் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது என்ன அந்த 1 day ப்ராசஸ் தான். இன்றைக்கி ப்ரெஷர் கொடுக்குறா, அந்த ப்ரெஷர் இன்றைக்கி ஒரு நாள் போடுறீங்க. நம்ம நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் அது ஆயுஷில் அது முக்கியமாக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் நோயோட ரூட் ஆஃப் காஸ் என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே ப்ரெஷர் வருது, அந்த ஆங்கில மருந்தோட சேர்த்துவே இருக்கலாம். இப்போ நீங்கள் பேஷண்ட்டே வருவாங்க, சார் நான் 5 வருஷமாக இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறேன், ப்ரெஷர் சுலமாக இருக்கிறேன், 3 மருந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாமா, தாராளமாக அந்த மருந்தோட சேர்த்து எடுத்துக்கலாம். போப்போ அந்த மருந்தோட சைட் எஃபெக்ட்ஸை குறைக்கலாம், ஆங்கில மருந்து அளவே குறைக்கலாம். ஏன்னா மெயினாக அந்த மருந்தோட சேர்த்து நான் சொல்லணும்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நோய் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கை நடைமுறை. 2வது உங்கள் மனசு. என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வரணும். ஸோ நோயோட ரூட் ஆஃப் காசே அந்த தான். ஏன்னா ப்ரெஷர் சுகர் வந்து ஒரு பாக்டீரியா வைரஸ் அல்ல. ப்ரெஷர் சுகர் நம்ம மனசோடைய மன அழுத்தத்தின் ஸ்ட்ரெஸ்ஸில் வெளிப்பாடு தான். ஸோ பாக்டீரியா வைரஸ்னால் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட்டாக ஷார்ட் டைம் 5 to 7 days முடிச்சிடணும். இது அப்படி முடிக்க முடியாது. ஸோ அதனால் நாள்பட்ட நோய், அது முக்கியமாக ஆஸ்மா பேஷண்ட்டு, அது முக்கியமாக குழந்தைகள். இப்போ நிறைய வீட்டில் குழந்தைய பார்த்துப்பீங்க, வீட்டில் ஒரு செல்ஃப் ஃபுல்லாக டானிக் அடிக்க வச்சுருப்பாங்க. சரிங்களா, வீட்டுக்குள்ள பணம் அடிக்கணும்னா வாரம் ஒரு டானிக் குடிச்சிருப்பாங்க, வாரம் ஆன்டிபயோட்டிக், வாரம் ஒரு கெமிக்கல் மாற்றி குடிச்சிருப்பாங்க. சொல்லுவாங்க அவங்களை கஷ்டப்படுவாங்க, சார் என்ன சார் பண்ணுறது தெரியுங்க. அந்த மாதிரி பேஷண்ட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம ஹோமியோபதி மருந்து இனிக்க மாதிரி இருக்குமா, குழந்தைங்களாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் அடிக்கடி நிமோனியா தொற்று இருக்கவங்க, ப்ராங்கிட்டிஸ் இருக்கிறவங்க, நெபுலைசர் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே 100% ஸ்டாப் பண்ணிடுவோம். அது இந்த சீசனில் அந்த மழை காலத்தில் பார்த்தா அதிகமாக இந்த மாதிரி கேசஸ் வரும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பார்த்தோன்னா நாள்பட்ட நோய் ஒரு கான்செப்ட். 2வது சர்ஜரி கேஸ். ஒரு சர்ஜரி கேஸ்னால் இப்போ மூட்டு தேய்மானம், ஒரு பேஷண்ட் நீ ரீப்ளேஷன் பண்ணணும். இந்த நீ ரீப்ளேஸ் பண்ண நம்ம ட்ரீட்மெண்ட்டில் 100% நீ ரீப்ளேஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். 2வது கழுத்தில் வந்து தேய்மானம் இருக்கும், ரொம்ப இடுப்பில் வந்து தேய்மானம். இப்போ L4 L3 டிஸ்பிளிச்சு சார் நான் ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறேன், நான் வெயிட் தூக்குற ஆளாக இருக்கிறேன், இந்த ஒர்க் வந்து ஸ்டாண்டிங் ஒர்க்காக இருக்குது. இன்னும் நிறையா அதாவது படித்தவங்கலேருந்து படிக்கிறாங்க எல்லாமே வந்து
புது துண்டை பிரச்சனை அவதிப்படுறாங்க, கழுத்து பிரச்சனை அவதிப்படுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து இப்போ இருக்க மாடல் பார்த்தா ஒரு கால்சியம் மாத்திரை, வலி மாத்திரை தான் வண்டி பண்ண சொல்கிறாங்க. அது நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இங்கே அட்மிஷன் பண்ண வேண்டாம், ஸ்டே பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சிங்கிள் விசிட்டில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 3 விசிட் வந்தாலே போதும், 100% சர்ஜரி இல்லாமல் எழுதி கொடுத்துருக்கோம். லேப்டாப் ஸ்கேன் எடுத்தாலும் ஓகே தான், இந்த ரிப்போர்ட் தான் ரிப்போர்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மோஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா எமர்ஜென்சி சர்ஜிக்கல் கேஸ்னு பார்த்தோம்னா சடனாக வந்து இந்த சிலிண்டர் கற்கள் பிரச்சனை, கல் பெருசாக ஒன்றுக்கே வளர்ந்தாங்க, மோஸ்ட் நாளைக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ண சூழ்நிலை இருப்பாங்க. அதுமாதிரி பித்த பேஷண்ட் எமர்ஜென்சியாக வருவாங்க, அதுமாதிரி கற்பப்பை கட்டி அந்த மாதிரி வருவாங்க, மார்பை கட்டி வருவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் மேக்ஸிமம் ப்ரொடெக்ட். ஸோ இதான் நம்மளுடைய மோஸ்ட் ஃபோக்கஸிங். சரிங்களா? இதில் வந்து இதில் உங்களுக்கு சந்தேகம் நிறையா இருக்கலாம், சார் எந்த கேஸ் நம்ம சர்ஜரி பண்ணணும், எந்த கேஸை சர்ஜரி பண்ணக்கூடாது. இப்போ 10 நோயாளி இருக்காங்கன்னா அந்த 10 நோயாளிக்கு 10 பேர் எமர்ஜென்சி இருக்க மாட்டாங்க. அவன் மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் எமர்ஜென்சி, 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப்பில் மாற்றினாலோ இல்லை மெடிசன் கரெக்டாக கொடுத்தாலோ அது எமர்ஜென்சி வெளியே வரும். ஸோ இது மாதிரி தான் மேக்ஸிமம் நோயை பற்றி 2 விதமாக படிப்பாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இது இந்த மருத்துவ நம்ம சொல்லவே முடியாது. அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை பண்ணுவாங்க. இப்போ சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சார் மூக்கில் சத வளர்ச்சி இருக்குது, இல்லை பைல்ஸ் இருக்குது அப்படின்னா ஆங்கிலத்தை என்ன பண்ணுவோம், மருந்துகள் கிடையாது, அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அது டாக்டர் சொல்லி தப்பு இல்லை, அதான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இதே ஏற்றி மருத்துவத்தில் நிறையா மருந்துகள் வந்து சர்ஜரி இல்லாமல் அந்த கட்டி கரைகள் வந்து நிறையா. அதுக்கடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா குழந்தை இல்லாத கேசஸ் அதிகமாக பார்க்குறோம். ரெண்டாவது புற்றுநோய் சிகிச்சை. இந்த புற்றுநோய் சிகிச்சை பார்த்தா கடந்த ஒரு 7 வருஷமாக பிரதேசத்துக்கு 15 வருஷமாக பார்த்தா கடந்த 7 வருஷமாக புற்றுநோய் சிகிச்சைக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ நிறையா பேஷண்ட் கேட்பாங்க, சார் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கேன்சர் பரவாயில்ல. இது ரெண்டு விதமாக பிரிக்கணும். அவங்க எந்த ஸ்டேஜில் வராங்க, இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், 100% கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவே கேன்சர் கேஸுக்கு தேர்ட் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா இயற்கை மருந்தோடு சேர்த்து ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி கேர் வந்து ஆன்காலஜி ஒப்பீனியன் வாங்கி அவங்களுக்கு ரேடியேஷன் கீமோ வைக்கணும், கீமோ பண்ணலாம், சர்ஜரி தேவைப்பட சர்ஜரி முடிச்சுட்டு வந்து ஆஃப்டர் தட் அவரை சேர்த்து இணைப்பு மாதிரி தான் இயற்கை மருத்துவம். என்னன்னா ஏன்னா கேன்சர் பற்றி ஓகே தெரியும், ஆங்கில மருத்துவத்தில் மேனேஜ்மெண்ட் தெரப்பி முடிச்சுட்டு ஒருத்தருக்கு உடனே 2 வருஷம் ஃபுல்லாக பண்ணிடும், ஒரு சிலருக்கு 5 வருஷம் வச்சு பண்ணுவோம். என்ன காரணம்னா அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிடும், இம்யூனிட்டி பொறுத்து தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து. நம்ம ஹோமியோ மெடிசன் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற நிறைய மருந்து இருக்குது. அந்த மருந்தில் கொடுக்கும்போது என்னன்னா கேன்சர் வராமல் தடுக்கலாம், அடுத்து பரவாமல் தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேரண்டியாக அதை பண்ணுறோம், பேஷண்ட் வந்து கேரண்டியாக சொல்லியே பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி பல விதமான பேஷண்ட் மேக்ஸிமம் எமர்ஜென்சி கேஸஸை சர்ஜரி கேஸஸை பயம் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றாவே சில விஷயங்கள் கேட்குறேன், ஜாலியாகவும் கேட்குறேன், ஃபன்னியாகவும் கேட்குறேன், சாக்கடிச்சிட்டே இருக்கேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேயே நான் தம்மு சரக்கு இதை அடித்தாதான் மாசு அப்படின்னு நினைச்சு பசங்க தவறான ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் மோஸ்ட்லி பண்ணக்கூடிய தவிர இதுதான். அது நாள் பட அவனுக்கு திருமணம் ஆகும். அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அது நாளடிவில் கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகிட்டே வருது. ஸோ அது எந்த ஏஜ்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஏஜ்ல வந்து அந்த கல்லீரல் டேமேஜ் ஆகுது, அதுக்கு வந்து நம்ம கிட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கண்டிப்பாக பண்றீங்க? நீங்கள் கேட்ட கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் ப்ரெஷர்னா 1 வருஷம் கண்டிப்பாக, சுகர்னா ஒரு 2-3 மாதம் எல்லாம் கண்டிப்பாக, லிவர் ஃபெயிலியர் கண்டிப்பாக முடியாது. இப்போ சொல்லுவாங்க, என்கிட்ட வர பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் வந்து இப்போ நான் 45 வயசு வருவாங்க, லிவர் ஃபெயிலியர் வருவாங்க சார், 18 வருஷம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். லிவர் இருந்தால் நம்ம உடம்புல இருக்க மேஜர் ஆர்கன் தான் லிவர். ஹார்ட்டோட முக்கியத்துவம் லிவர் தான் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா நீ ஹார்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணலாம், கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் கேள்விப்பட்டிருக்கீங்க, லிவர் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ரேர். ஏன்னா லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணாலுமே கேன்சர் டாக்டர்ஸ் யோசிப்பாங்க, அந்தளவுக்கு வந்து லிவர் டிஷ்யூ நிறைய வருது. ரெண்டாவது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கூட. கரண்டில் பார்த்தோன்னா லிவர் டிரான்ஸ்ஃபர் மோர் தென் 40 to 60 lakhs வரைக்கும் ப்ரெஷர் மட்டும் ஆகும். ஏன்னா லிவரோட மேஜர் ஆகவே அதான். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்கள் சாப்பாட்டுக்கு நஞ்செல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நல்லதை மட்டும் உள்ள கொடுத்து தான் லிவருடைய வேலை. அப்படிங்கும்போது நிறைய என்ன 18 வயசு தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க, 40-50 வயசில் பார்த்தோம்னா லிவர் நல்லா வீங்கி லிவர் ஃபங்க்ஷன் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும். அது ஏன் சார் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் லிவர் டேமேஜ் வெளியே தெரியுது 90% தான் வெளியே தெரியும். இதுதான் ரியாலிட்டி. 90% அஃபெக்ட் ஆன தான் வெளியே தெரியுது. அப்படிங்கும்போது ஒரு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை கம்மியாக இருக்கும். இதுதான் இப்போ டாக்டர் பேச முடியாதுன்னா லிவருடைய மேஜர் ஆகுமே அதுதான். அப்போ முடிஞ்சது இந்த மாதிரி பேஷண்ட் என்ன சொன்னால் அதாவது கீழே வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே இந்த லங்ஸ் அண்ட் லிவரை ஈஸியாக பாதிக்கும். அந்த உறுப்போட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் தவறு பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் நாங்கள் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து லிவர் அதிகமாக நீர் ஃபங்க்ஷன் ஆகலாம், நீர் போக்க ஆரம்பிக்குமா, எமர்ஜென்சி டேப்பிங் தான் நீர் எடுப்பாங்க, எமர்ஜென்சிக்கு டேனிஸ் பண்ணுற மாதிரி லிவருக்கு ஒரு டேனிஸ் பண்ணுவாங்க, டேப்பிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் நிறையா வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சைடில் வந்து எமர்ஜென்சி வேலை சேர்த்து நம்ம நேஷனல் மெடிக்கல் கொடுத்து அந்த ரிவர்ஸில் ஆக்டிவேட் பண்ணணும். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணால் மேக்ஸிமம் 90% ஃபெயிலியர் அவங்க பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 60 to 70% இருக்க பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் அடிக்கடி வயிறு பிடிக்குது,
மூச்சு வாங்குது, டைஜஷன் ஆகலை, ஸ்கேன் பண்ணி பார்த்தா லிவர் தெரிஞ்சு சொல்கிறாங்க சார். நிறைய பேஷண்ட் இன்னும் ஸ்டில் லிவர் தெரிஞ்சுமே தண்ணி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் வருவாங்க, ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஐயா நீங்கள் ஆல்கஹால் எடுக்காதீங்க. ஏன்னா எல்லா டாக்டருக்கும் தெரியும் லிவர் ஃபெயிலியர்னாலே ஃபஸ்ட்டு ஆல்கஹால் இன்டியூஸ் லிவர் ஃபெயிலியர் ஃபஸ்ட்டு காரணம் தான். ரெண்டாவது பார்த்தோம்னா ஜாயின்டிஸ், அதனாலே லிவர் ஃபெயிலியர் ஆகும். மூணாவது ஆட்டோமே டிசார்டர். ஆட்டோமே டிசார்டர்னா அது ஏன் எதுவும் தெரியாது, பிறக்கும் போதே செல்ஸ் டேமேஜ்லாம் வரும். ஸோ அதிகமாக நம்ம இந்தியாவில், அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆல்கஹால் லிவர் டிசீஸ் தான். ஆல்கஹால் டிசீஸ் பண்ணணும்னா ஒரு 30 to 50% டேமேஜுக்கு வந்து செல்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியும். நேச்சுரல் மெடிசன் பண்ண முடியும். ஆங்கில மருத்துவம் மேனேஜ் பண்ணுவாங்க, இயற்கை மருத்துவம் நேச்சுரலாகவே பண்ண முடியும். இல்லை அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணி கொடுப்போம். ஐயா அது ரொம்ப மோஸ்ட் டேமேஜ் இருக்குது. நிறைய டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு 6 months எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி அடிக்காது. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் ரெக்கார்டே இருக்குது. ட்ரிங்க்ஸ் அடித்து அவங்க உயிரை இழந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சளவு லிவர் இஸ் மேஜர் ஆகும். ஸோ ஆல்கஹாலை வந்து மேக்ஸிமம் எடுத்து ப்ராடக்ட்லாம் தயவுசெய்து ஆல்கஹால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிங்கன்னா சாப்பிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் இங்கே நீங்கள் 3 வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ பித்தப்பை கல்லடைப்பு ப்ளஸ் அடுத்து மஞ்சக்காமலை, மது பழக்கத்தால் ஏற்படும் கல்லீரல் குறைபாடு, கல்லீரல் வீக்கம், கல்லீரல் செயலிழப்பு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த 1 by 1 இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து ஒரே உறுப்பு தான். இல்லைன்னா கல்லீரல். ஓகே சார். ஏன்னா கல்லீரல் பித்தப்பை கல் அடைப்பு, அதாவது கல்லீரலில் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க, அதான் கல்லடைப்பு அதிகமாகி ஜாண்டிஸ் வரும். ஓகே. அதனால் நான் சொல்லுவேன், எமர்ஜென்சி கேஸில் பித்தப்பையில் ஒரு 10 கேஸில் வந்து 2 கேஸ் எமர்ஜென்சி, அதாவது இந்த மாதிரி கேஸ். ஓகே சார். இந்த பித்தப்பை கல் வந்து அந்த இம்யூன் அந்த லிவரில் வந்து டியூப் அடைக்கிறது என்னன்னா ஜாண்டிஸ் பேஷண்ட் வீக்கே ஆகட்டும். ஸோ அவங்க எமர்ஜென்சி. அதே கல்லீரல் கீழே வந்து அந்த பித்தப்பை கல்லால் தான் மஞ்சக்காமலை வரும். ஓகே சார். சில அதே கல்லீரலில் வந்து மது பழக்கத்தினால கல்லீரல் பிரச்சனை வருது. கல்லீரல் ஃபஸ்ட்டு வீக்கமாகும், கல்லீரல் செயல்பாடு குறையும், ரொம்ப கல்லீரல் செயல் லிவர் ஃபெயிலியர். கடைசி வந்து செயலுக்கான லிவர் ஃபெயிலியர். எப்படி ஹார்ட்டில் முதல் ப்ரெஷர் அட்டாக் வந்து கடைசியாக ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் லிவர் ஃபெயிலியர். லிவர் ஃபெயிலியர் வர காரணம்னா 90% தண்ணி அடிச்சு லிவரை சுத்தமாக டேமேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபெயிலியர். இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்களோட டேமேஜை பார்த்துட்டு அட்மிஷனாக சில பேஷண்ட் வருவாங்க. சார் நான் ஜிஹெச்சுக்கு போனேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன், எல்லா லட்சங்களும் செலவு பண்ணிட்டேன், என் கல்வியில் ஃபெயிலியர் போயிட்டாங்க சார், இப்போ ட்ரிங்க்ஸே அடிக்கல, ஆனால் காப்பாற்ற முடியாது அப்படி தான் போட்டு சொல்லுவாங்க. பேஷண்ட் அவங்க அட்டெண்டன்ஸ் கொண்டு வருவாங்க. நான் சொல்லுவேன் சார் முடிஞ்ச அளவு அடுத்து அவங்கள செல்ஸை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி அவங்க லைஃப்பை பேக் பண்ண கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்துருக்காங்க. நாட் ஒன்லி இது மட்டும் இல்லை, கிட்னிக்கு அதே மாதிரி தான். கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறது, சுகர் பேஷண்ட்டுக்கு, ஹார்ட் பம்பிங் ப்ராப்ளம், இது எல்லாமே ஒரு பெரிய உறுப்புகள். இப்போ ஹார்ட்டு, லங்ஸு, லிவர் அண்ட் கிட்னி மேஜரான அந்த 5 ஆர்கனும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கஷ்டம். அப்போ தான் மாற்ற முடியாது. அப்போது என்ன அந்த ஃபெயிலியருக்கு வந்து என்னன்னா எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுவாங்க. அதை மீன் சில பிரச்சனை வரும். அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் கையோட இருந்தால் அந்த ஆயுத மருத்துவம் சேர்த்து இணைப்பு மருந்து நம்ம இந்த மருந்து எடுக்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் உயிர் வளர்க்க வாய்ப்பு அது. சார் இப்போ என்னுடைய பர்சனல் கேள்வி என்னன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஹாபியாகவே பண்ணுறாங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனை என்னன்னா மது வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் அட்வைஸ் சொல்லுங்கள் சார். மேக்ஸிமம் இப்போ இருக்க மாணவர் பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது ஒரு ஃபேன்சியாகவும், ரெண்டாவது வந்து அது கெத்தாகவும் அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பார்த்தோம்னா இப்போ 20 வயசுலேருந்து 25 30 வயசு அப்படின்னா லிவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆள்கள் எடுக்கும்போது பெருசாக நிறைய தெரியாது. பட் அதுவே வந்து ஒரு 5 years தொடர்ச்சியாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக லிவர் டேமேஜ் இருக்கும். இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு மருத்துவராக பார்த்தோம்னா இந்த ஆள்கள் அதிகம் அப்படின்னு ப்ரமோட் பண்ண முடியும். ரெண்டாவதுனா ஆள்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரியில், நம்ம இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில்னா ப்ரொஃபஷனல் ட்ரிங்கர்ஸ்னு வர ஸ்டைலிஷ், அதாவது ஆக்சிஜன் வர. இப்போ ஒரு பொதுவாகவே பார்த்தோம்னு சொல்லுவாங்க, சார் எனக்கு 30 ml ஆர் ஒரு 60 ml நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அடிக்கிறேன், அது நல்லதா? எல்லாமே நல்லது தான், தவறு இல்லை. பட் நம்ம யாரும் அப்படி பண்ணல. அடித்தா வந்து ஒரு ஃபுல்லு ஆஃப் டெய்லி ஹேபிட் இது என்னன்னா கண்டிப்பாக வந்து அளவுக்குமே உள்ளே போக அந்த லிவரை ஃபால்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த லிவர் வந்து ஆல்கஹாலுக்கு கெட்டதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அந்த லிவர் இருக்கிறதுனால என்ன ஆகுனா ரத்தத்தை வந்து சுத்தமானதாக மாற்றி கொடுக்கும். இது சும்மா அசுத்த உள்ள பொட்டி கெமிக்கலாக போடப்பட என்னன்னா ஒரு ஸ்டேஜ் லிவரே வேலை செய்யாது. தனியாக சொல்லுவாங்க, சார் நான்லாம் 30 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம லிவர் நல்லாவே வந்து கொடுக்கும். இதான் கான்செப்ட். சரி. இதுவே நீங்கள் சொல்ல மாதிரி காலேஜ் போது எனக்கு ஞாபகம் வந்து ரீசெண்டாக ஒரு சின்ன வயசு தான், ரெகுலராக ஜஸ்ட் ஒரு பீஸா அடிப்பாங்க, ரெகுலராக ஃபாஸ்ட் அடிப்பாங்க. சடனாக பார்த்தோம்னா பித்தப்பை கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஜாண்டிஸ் வந்து எமர்ஜென்சி ஐசியூக்கு நல்லா இருந்தாங்க. அவங்க லிவர் சர்ஜரி பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஏன்னா சார் என் கூட அடிச்ச மற்ற பசங்க எனக்கு ஒவ்வொரு உடம்புக்கு மாதிரி மாறும். அதனால் வந்து ஆள்காலை வந்து நல்லதுன்னு ப்ரமோட் பண்ண முடியாது. முடிஞ்சது அதை குறைக்கணும்,
இது ஸ்கிப் பண்ணணும். குஜராத் கட்டப்படுத்தும் அடிமையாகவும் பார்த்தீங்கன்னா உறுப்பை காப்பாற்றணும். அதான் வந்து சரி, இப்போ அடுத்த கேள்வி சார். ஜாண்டிஸ் வந்துட்டு மோஸ்ட்லி எப்படி வருது? அந்த ஜாண்டிஸ்க்கான பர்ஃபெக்டா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் என்ன சார்? கண்டிப்பாக இந்த ஜாண்டிஸ் அந்த வார்த்தை சொல்லும்போது சொல்லிட்டான். இந்த மஞ்சக்காமல் ஒரு வார்த்தைக்குள்ள 3 விதமாக பிரிக்கலாம். சரி. இப்போ மஞ்சக்காமல்ன்றது ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது நீங்கள் இப்போ குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. டெலிவரி ஆகுது, குழந்தைய ஆஸ்பத்திரியில் வச்சு குழந்தை வயிற்று எடுத்துட்டு டாக்டர் பார்ப்பாங்க. உங்கள் குழந்தை வந்து இங்கு போட்டு வைக்கணும், கண் லைட்டாக எல்லோவாக இருக்கணும். அது வந்து குழந்தைக்கு வர காமன் ஃபஸ்ட் ஜாண்டிஸ் மாதிரி சரிங்களா, ஏனோட ஜாண்டிஸ் மாதிரி. அது என்ன ஆகுனா ஃபஸ்ட் குழந்தை உலகத்தை பார்க்கும்போது அந்த ஜாண்டிஸ் வந்து ஒரு தானாகவே இருக்குது. நிறைய பேர் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்குபேட்டர் இருக்குது, சரி ஃபோட்டோ தெரப்பி இருக்குது. இதே இது வந்து அந்த காலத்து கிராமத்தை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வெயிலில் காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் அந்த மருந்து ஓகே சார். அது என்ன பண்ணால் உள்ள போயிட்டு அது இப்போ வந்து பாதிச்சுப்பாங்க. இது வந்து ஏனோட ஜாண்டிஸ் ஃபஸ்ட்டு குழந்தைங்க. ரெண்டாவது ஜாண்டிஸ் வந்து மிடில் ஏஜ், அதாவது பித்தத்தை கல்னாலையும் ஒரு ஃபீவர்னால சடனாக ஃபீவர் வரும். பார்த்தா காய்ச்சல் வந்து மஞ்சக்காமல் பித்தத்தை ஜாஸ்தி ஆச்சுனாங்க. இது இரண்டாவது தரம் ஜாண்டிஸ். முதல் தரமும் ரெண்டாம் தரமும் முற்றிலும் 100% காப்பாற்றிக்கலாம். மூன்றாவது தரம் ஜாண்டிஸ் தான் ஆல்கஹாலான ஜாண்டிஸ், அதாவது மது பழக்கத்தான ஜாண்டிஸ். அது வந்து அந்த பேஷண்ட்டாக நினச்சா மட்டும்தான், மதுவை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் அந்த லிவரை காப்பாற்றலாம். ஸோ 3 விதமான ஜாண்டிஸ். ஸோ முதல் குழந்தைக்கு வருது, ரெண்டாவது ஃபீவர் வந்து வருது, பித்தப்பைக்கல் வச்சு வருது, மூன்றாவது ஆல்கஹால். ஸோ அந்த 3 விதமான ஜாண்டிஸ் வந்து 3 விதமான ஜாண்டிஸ்க்கு நம்ம சிகிச்சை கொடுத்தா இருக்கோம். சரிங்களா? அதாவது உங்களுடைய உண்டான நேரத்தில் எங்களுக்கு பல தகவல்கள், அதாவது எங்களுடைய பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்துறீங்க சார். நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கு? நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம என்எஸ்ஆர் சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடில் கிருஷ்ணாஸ்திரி ஜஸ்ட் ஆப்போசிட்டில் டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸாக இருக்குது. சரிங்களா? இது கீழே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேஷண்ட் சார் நீங்கள் சொல்கிற டிப்ஸ் நல்லா இருக்குது. நான் சென்னையில் இருக்கிறேன், பெங்களூர் இருக்கிறேன், ஒரு சில பேர் நார்த் இந்தியாவில் இருப்பாங்க. நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக அந்த நம்பர் கொடுத்து ஆன்லைனில் உங்களுடைய சந்தேகத்தை சார் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஆனால் டவுட்டாக இருக்குது. இப்போ எனக்கு நோய் பெரிய நோய் முதுகு தகவல் பிரச்சனை இருக்குது சார், இப்போ மூளையில் ஒரு கட்டி இருக்குது சார், எனக்கு டவுட்டாக இருக்குது, சர்ஜரி பண்ணலாமா பண்ண வேண்டாமா, சர்ஜரி பண்ணாமல் வந்து நாளைக்கு என்ன பெண்பிள்ளை வரும், அந்த மாதிரி மருத்துவ தகவலையும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் கன்சல்ட்டில் ஃப்ரீயாகவே கேட்கலாம். நீங்கள் அதை கேட்குற டைம் காலைல 10:30 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப் டு 9 o'clock வரைக்கும் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடலாம், இல்லை ஒரு வீடியோ கால் தாராளமாக ஃபாலோ பண்ணி அதுக்கு எல்லா ஒரு முறையில் பரிந்துரையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். சரி தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூஸ் இன்னைக்கு மருத்துவர் ஐயா ஆயுஷ் அவர்களை வந்து இன்னைக்கு பேட்டி எடுத்திருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. பல தகவல்கள் ஐயா வந்து அவருடைய பிஸி ஷெட்யூல்ல நமக்கு சொன்னாரு. தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.